தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அண்ட் எச்சரிக்கையை பொறுத்தவரை வடமேற்கு வங்கக்கடல்ல நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழகத்துல கோவை மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி அண்ட் தென்காசி மாவட்டத்துல சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் 28 அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துடைய சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னை அண்ட் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா. நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 26 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 30 வரை வங்கக்கடல், அரபிக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகள் அண்ட் மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல தீவிரமா இருந்திருக்கு. தமிழகத்தோட அநேக இடங்கள் புதுவையிலும் மழை பெய்திருக்கு அண்ட் காரைக்கால்ல லேசான மழை பதிவாகியதா சொல்லும் வானிலை மையம். மதுரை விமான நிலைய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையா 37.4 டிகிரி செல்சியஸ் ஆகும். கரூர் பரமத்தி பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையா 21 டிகிரி செல்சியஸ் ஆகும் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா வங்கக்கடல்ல உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி செப்டம்பர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றிருப்பதாக செப்டம்பர் 27ஆம் தேதி போல ஒடிசா, ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம்.